GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஹிமந்தா பிஸ்வா சர்மா அந்த ஆளை நீக்கலன்னா நிச்சயமாக இந்தியா வந்து சின்ன பின்னமாக போகிறது. ஹையர்டு கன், ஒரு ஹூலிகன். இதற்காக நானும் நீங்களும் கூட உள்ள போகலாம். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டேன். கரண் தாப்பர் வந்து நரேந்திர மோடியை வந்து தண்ணி குடிக்க வச்ச மனிதர். லிட்ரலாக ஆன் கேமரா எப்படியாச்சும் அவரை வந்து ஒரு ஜெயிலில் போட்டணும், 10 நாள் ஜெயிலில் போட்டணும். அந்த இது வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் செய்து கொண்டிருக்கு. சிதம்பரத்தையும் போட்டாங்க. கலைஞர் ஒரு வாட்டி எங்கிட்ட சொன்னாருங்க, ஜெயலலிதா வந்து ஹிந்து மேலே கேஸ் போட்ட தருணத்தில் வந்து அவர் சொன்னார், இவங்களை கைது பண்றதுக்கான முயற்சி என்பது என்ன போக்குக்கு காட்டுது சார்? அது என்னங்க, நரேந்திர மோடியினுடைய கடைக்கன் பார்வை எனக்கு வரமாட்டேங்குதேங்கிற ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும்தான். இவர்களை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மையில்லை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பாஜக அரசு, அசாமில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பத்திரிகையாளர்கள் 2 பேர் மீது, சித்தார்த் வரதராஜன் அப்புறம் கரண் தாப்பர், இவங்க 2 பேருமே வந்து உயர் இணையதளத்தோட பத்திரிகையாளராக, மூத்த பத்திரிகையாளராக இருக்காங்க. இவங்கள் மீது ஒரு தேச துரோக வழக்கு என்பது பதியப்பட்டது சார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட வெப்பன்ஸ் எதிர்கட்சிகளுக்கு ஈடியாக இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கு தேச துரோக வழக்கை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு வழக்கை பற்றி, இந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? இந்தியாவில் இருக்கின்ற இன்றைக்கு தலையாய ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அந்த ஆளை நீக்கலைன்னா நிச்சயமாக இந்தியா வந்து சின்ன பின்னமாக போகிறதுன்றது தான் என்னுடைய முதல்கட்ட கருத்தாக இருக்கிறது. எப்படி பீரன் சிங் வந்து மணிப்பூரில் என்ன செய்தாரோ அதே விஷயத்தை தான் இந்த ஆள் வந்து அசாமில் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அசாமில் அடுத்ததாக நீங்கள் அடல்ட்டாக இருந்துட்டு, அதாவது நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ வந்து ஆதார் அதுக்கு முன்னால் எடுக்கலைன்னா ஆதார் கிடையாதாமா. அதாவது அசாமில் ஏதோ இவர் வந்து எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாரு, எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் இருக்குது, அதனால் வந்து மக்கள் பூரா வந்து என்ன டிஜிட்டலி லிட்ரேட் ஆகிட்டாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்கேயும் அவங்க எப்போ எடுத்துருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இவர் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ அசாம் என்ற அந்த ஒரு மாநிலத்தை வந்து ஏறத்தாழ சின்னாபின்னமாக்குன்ற ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் தான். இந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் இருந்த நபர். காங்கிரஸில் இருந்துட்டு இவர் மேலே கேஸ் இருக்கிறதுனால, பல ஊழல் வழக்கில் இருக்கிறதுனால பாஜகவில் போய் சேர்றாரு. பாஜகவில் போய் சேர்ந்த உடனே அப்படியே உஜாலாவில் முக்கிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு வேலையை கொண்டுட்டாங்க இல்லையா. அப்போ அந்த கேஸுகள்லாம் ஒதுங்கி போயிடுச்சு. இனி மோர் லாயல் தென் த கிங்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கு ராகுல் காந்தி அட்டாக் பண்ணுறது. ராகுல் காந்தி நான் டெல்லி போய் பார்க்க உட்காந்த போது அவர் அவருடைய நாய் கூட கொஞ்சி கொண்டிருந்தார். என்னை பார்க்கறதுக்கு அவர் வந்து செவிசாய்க்கவில்லை. எத்தனையோ முறை வந்து நான் வந்து செய்தி அனுப்பிச்சேன்ட்டு. அவர் பண்ணது நல்ல காரியம். நாய் கூட இருந்ததுனால நல்லா இருந்தார். இந்த ஆளை பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான், மேட்டரை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ராகுல் காந்தியை தரைக்குறைவாக எங்கெல்லாம் பேச முடியுமா. பாரத் ஜோடோ யாத்திரால அவர் பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணார். அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, அசாம் அது பொண்ணு ஒரு மாநிலம் கிரியேட் பண்ணலங்க. பாஜக மாநிலம் பல இடங்களில் வந்து அவர் தொட்டு தான் போகிறாரு. யூபியில் வந்தார், பீகாரில் வந்தார், என்டிஏ இருக்கிற ஊர், அங்கே யாருக்குமே இல்லாத பிரச்சனை வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா பற்றாரு. அப்போ இவரை பொறுத்தவரை இவர் வந்து ஒரு ஹையர்டு கன், ஒரு ஹூலிகன். அதுதான் இவருடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதற்காக நானும் நீங்களும் கூட உள்ள போகலாம். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டேன். பாம்பேயில் ஒரு பிரச்சனை நடக்கிறது. அதாவது அங்கே சட்டமன்றத்தில் பெரிய குழப்பம் நடத்துறது. அப்படியே அங்கேருந்து அலாக்காக அனைவரையும் தூக்கிட்டு போயிட்டு அசாமில் கொண்டே உட்கார வைக்கிறாரு. அங்கே எல்லாத்தையும் நல்ல விருந்து, வேண்டிய விஷயமெல்லாம் அவர் வந்து பரிமாறுறாரு. அதன் பிறகு கூட்டு இந்த பக்கம் வர்றாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கின்ற தலையாய பிரச்சனைகளுக்கு, அதாவது அன்டெமோக்ராட்டிக் விஷயங்களுக்கு அமித்ஷாவுக்கு ஒரு ஒத்தாசை செய்கின்ற ஒரு மனிதராக இன்னைக்கு வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா இருக்கிறார். இதற்கு பிரச்சனையாக இருக்கின்ற எந்த பத்திரிகையாளர் ஆனாலும் சரி, எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனாலும் சரி, எந்த IPS IAS ஆஃபீஸர் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, இவர்களுக்கு அனைவருக்கும் எதிராக கேஸை போட்டு அசாம் போலீஸ் இங்கே வருவவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இது தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு தாக்கீதாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அசாம் போலீஸ் வந்து காலை வச்சாங்கன்னா அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும். ஏனென்றால் இங்கே வர்றது இதே காரணத்துக்காக தான் வர்றாங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. அசாம் போலீஸ் வந்து பாம்பேக்கு போயிருக்காங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, டெல்லிக்கு போயிருக்காங்க, பல இடங்களுக்கு போயிருக்காங்க அசாம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. யாருங்க இவனுக்கு அதிகாரம் கொடுக்குறா? கிரிமினல்ஸை பண்ணியிருக்கோம். கிரிமினல்ஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து கல்கட்டாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க,
குஜராத்தில் அரெஸ்ட் பண்ணீங்க, பல இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்கள் இருக்கின்ற போலீஸ் பல இடங்களில் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஏறத்தாழ எது மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்களுடைய போலீஸ் யூஸ் பண்ணி ஹிந்துவனுடைய ஓனர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க, ப்ரொப்ரேட்டர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அதை இந்த லூசு பசங்களுக்கு வந்து ஒரு மூஞ்சியிலிருந்து இன்னும் மூஞ்சி வித்தியாசம் தெரியாது. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெங்களூரில் வந்து ஹிந்துவனுடைய ஒரு பெரிய ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. அந்த விழாவில் என் முரளி என்ற ஹிந்துவனுடைய ப்ரொப்ரேட்டர் தான் என் ரவி என்று அவர்கள் வந்து நம்பிக்கொண்டு அவர் மேலே போய் சாடி விழுந்தாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. அப்புறம் நல்லவேளை அங்கே முதலமைச்சர்லாம் இருந்தாங்க, கர்நாடக முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு. அதனால விரட்டி பிடித்தாங்க, அந்த 4 பேரை வந்து விரட்டி பிடித்தாங்க. அதன் பிறகு இது தப்பு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து ஜீப்பில் வந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. அதன் பிறகு விரட்டி பிடித்தார்கள். அப்போ இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்ட்ஸில் வந்து அசாம் போலீஸ் தான் அதிகமாக, இப்போ தமிழ்நாடு போலீஸ் அதில் ஈடுபடுகிறது கிடையாது. சங்கர் ஜிவாலுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஏடிஜிபி லாண்ட் ஆர்டருக்கும் டேவிசனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான அடாவடித்தனமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு செய்கிறது முதன்மையான இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அசாம் போலீஸ் தான். உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கூட கிடையாதுங்க. இன்னைக்கு அசாம் போலீஸ் தான் அதில் வந்து முதன்மையான இடத்துல இருக்க தவிர இவர் யாருமே கிடையாது என்பது தான் உண்மை நிலையாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்தால் நம்ம இந்த இஷ்யூ அணுக வேண்டும். அவர்கள் என்ன எழுதினாலும் அது எவ்வளோ ஹார்ம்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி. கரண் தாப்பர் வந்து நரேந்திர மோடியை வந்து தண்ணி குடிக்க வச்ச மனிதர், லிட்ரலா ஆன் கேமரா. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சித்தார்த் வரதராஜன் வந்து இவருக்கு வந்து இடம் கொடுக்குறாரு. அல்லது சித்தார்த் வரதராஜன் மேலே பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். ஆங்கிலத்தில் பேச எத்தனை பேருக்கு போய் சேரும்? அதே ஹிந்தியில் பேசுவார். பட் பெரிய அட்ராக்ஷன்லாம் கிடையாது. அதை விட பெரிய அட்ராக்ஷன் வந்து ரவீஷ்குமாருக்கு தான் இருக்குது. அப்போ ரவீஷ்குமாரையும் இந்த மாதிரி நபர்களை வந்து டார்கெட் பண்ணும். துருவராட்டி, இவரை ஆகாஷ் பானர்ஜி, இந்த மாதிரி நபர்களை எதுக்கு டார்கெட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இவர்களுக்கு பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்குது. இந்த நபர்களுக்கு பயங்கரமான கரண் தாப்பருக்கும் இருக்கிறது. ஆங்கில ஆடியன்ஸ் முன்னால் வந்து கரண் தாப்பருக்கு அவர் வந்து எல்லாத்தையும் கேள்வி வைக்கிறாங்க. அவர் பாஜக மட்டும் இல்லை, அனைவரையும் கேள்வி வைக்கின்ற ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து சிறைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ன கேஸ் ஆனாலும் சரி, நீங்கள் என்ன பேசினாலும் கேஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் பேசலாம் கூட கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக தவிர மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்கு நாம் உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது என்று நான் வந்து வாதிப்பேன். இந்த ஒரு தேச துரோக வழக்கு என்பது ஒயர் பத்திரிகை மீது சமீப நாட்களாக 2வது வழக்கு இது போட்டிருக்காங்க. முன்னாடியே அசாமில் இன்னொரு போலீஸ் வழக்கு போட்டாங்க. அதிலிருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்தாங்க. 2022ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த செடிஷன் லாவை வந்து ஸ்டே பண்ணாங்க, நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ மீண்டும் ஒரு பாரதி நியாய சங்கீதா அப்படின்ற பெயர்ல வந்து இந்த ஒரு புதிய சட்டம் என்பது அதற்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அதே கொடுமையான சட்டங்கள் தான் இதுல இருக்குன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப அந்த 2க்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? இல்ல, ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த 2க்கும் ஒரே அதே வந்து இங்க வந்து ஹிந்தியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. பேர் மட்டும் தான் மாற்றம், பேர் நம்பர் மாத்திருக்காங்க. அது வந்து இவர் சிதம்பரம் சொல்லுவார், பாக்கி நேரம் கபில் சிபல் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிருந்து 1 to 10 எடுத்துட்டு நீ வந்து 20 to 30 பண்ணியிருப்பா, 10 to 15 எடுத்துட்டு 1 to 5 போட்டிருப்பா. இப்படித்தான் பாரதிய நியாய சங்கீதா என்பது அதே மேட்டர் தான். சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் அங்கங்கே மாற்றிருக்கிறத தவிர வேறு ஒன்றுலையுமே மாற்றம் கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு காப்பி அடிச்ச காப்பினா இதோட பெரிய பெட்டராக பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு காப்பி அடிக்கிறத தவிர வேறு ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அதனால தான் இது கிரைம் பிரான்ச் ஆனாலும் சரி, போலீஸ்காரங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஆனாலும் சரி, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கின்ற அத்தனை நபர்கள் செய்கின்ற விஷயம் என்னவென்றால், பொலிட்டிக்கல் பாஸ் என்ன சொல்கிறானோ அதை வந்து பண்ணிடுறாங்க. இல்லைன்னா பொலிட்டிக்கல் பாஸ் வந்து ஐடியா கொடுக்குறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறாங்க. அதனால இவர்களுடைய கரப்ஷன் ஆனாலும் சரி, இவர்கள் செய்கின்ற பாக்கி இருக்கின்ற ஜுடிஷியல் எக்ஸசஸ் ஆனாலும் சரி, இல்லை என்றால் பிடிக்கின்ற கைதிகளில் செய்கின்ற எக்ஸஸ் ஆனாலும் சரி, எல்லாமே வந்து இவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணி சைடில் பண்ணிட்டு போ அப்படின்ற அந்த லெவலில் வந்து விட்டுறாங்க. அப்போ இந்த ஒரு நெக்ஸஸ் இருக்குல்ல, போலீஸ் பாலிட்டிஷியன் நெக்ஸஸ், பியூரோக்ராட் கூட கிடையாது. அதாவது ஐஏஎஸ் அதிகாரி கூட கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரி வந்து பாலிசிக்காக ஐடியா கொடுப்பாரு, எப்படி நீங்கள் பணம் பண்ணுங்கிற ஐடியா கொடுப்பாரே தவிர நிச்சயமாக யாரை தாக்க வேண்டும், யாரை வந்து உயிர் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஐடியா வந்து ஐபிஎஸ் காரன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஐபிஎஸ் காரர்கள் வந்து இந்தியாவுக்கு பெய்கின்ற பெரிய ஒரு டிஸ்சர்வீஸாக நான் இதை பார்க்கிறேன். சார், இப்போ இந்த ஒரு வழக்கு என்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மேவரியா சொல்லப்படுது. ஆனால் உள்ள என்ன இருக்கு, எஃப்ஐஆர் காப்பி கூட உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்காம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வெறுமனே வழக்கு மட்டும் போட்டு இவங்களை கைது பண்றதுக்கான முயற்சி என்பது என்ன போக்குக்கு காட்டுது சார்? இது என்னங்க, நரேந்திர மோடியினுடைய கடைக்கன் பார்வை எனக்கு வரமாட்டேங்குதுங்கிற ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும்தான். ஒரு கேஸ் போட்டால் மறுபடியும் இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்பாங்க, ஓன்னு எல்லாம் கத்துவாங்க. எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா ஒரு கண்டன இது கொடுக்கும், அறிக்கை ஒன்று கொடுக்கும்,
கொடுக்கும். அதே மாதிரி டிஜி பப்பு ஒரு கட்டண அறிக்கை கொடுக்கும். இந்தியா பூரா ஒரு பேசு பொருள் ஆகும். அப்போது அது இந்த தருணத்திலேயே வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்காக இவர் வந்து நடைபயணம் போய் கொண்டிருக்கிறார். அதற்காக செய்கின்ற விஷயங்களாகத்தான் பார்க்க வேண்டியதாக பல விஷயங்கள். இப்போ சண்டே நீங்கள் அந்த நடைபயணம் ஆரம்பிக்கின்ற சண்டே பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு பெரிய ஒரு துவாரகா ஹைவே இனாகிரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு வந்து பல விஷயங்கள் செய்து போட்டு கடைசியில் சிபி ராதாகிருஷ்ணனுடைய அனௌன்ஸ்மெண்ட் கூட அந்த அன்னைக்கு தான் வருகிறது. அப்போது ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி நம்ம வந்து பத்திரிகையில் அதே மாதிரி ஏர் டைம் வந்து எப்படி கேப்சர் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இது செய்திருக்கிறார்கள். அதே ஒரு மாதிரி தான் இப்போ வந்து இவர் கூட அந்த ஏர் மார்ஷல் கூட ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் தொழில் நாங்கள் வந்து 5 பாகிஸ்தானி விமானங்களை வந்து வீழ்த்திடணும் எல்லாம் பேசுனது வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம். வீழ்த்தினோம் இல்லை, டேமேஜ் கிரவுண்ட்லேருந்து விமானங்களை டேமேஜ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் அவசரம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் நடக்கின்ற இந்த ராகுலினுடைய பயணம் மட்டும்தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்காக ஒரு விஷயமாகத்தான் இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிமந்தா வந்து ஏதோ வைஸ் பிரசிடென்ட் அவர் நினைச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரை நம்பியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால ஒரு ஆர்எஸ்எஸ்காரரே அங்கே போட்டு வச்சுட்டாங்க. சார் இப்போ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஒரு சிட்டிசனை வந்து நிறுத்தி வச்சாங்கல்ல சார், இப்போ இதையும் ஏன் நிறுத்த முடியாது? சுப்ரீம் கோர்ட் தன்னிச்சையாக வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அதையும் தாண்டி ஒரு ட்ரெக்கோனியன் லாவை வந்து இவங்க புதுசாக கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஒரு நிறுத்தி வைப்பு என்பது இதுக்கும் செல்லும் தான் எடுத்துக்கணும் சார். இல்லை அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இது வந்து பிஎன்எஸ் ஆச்சே. அப்போ அவங்க வந்து ஸ்பிளிட்டிங் ஹேர்ஸுங்கிற மாதிரி தான். அது வேற இது வேற அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வருகிறது. அதாவது ஒரு சாதாரண மனிதனுடைய பிரச்சனை, என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து நீங்கள் கோர்ட்டை அணுக முடியும்ன்றது பிரச்சனை இருக்கிறது. நானாக போய் வாதிட முடியாது. எனக்கு வந்து ஒரு லாயர் தேவைப்படுகிறது. அந்த லாயர் வந்து போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி அந்த கேஸ் வந்து நம்பராகி வர்றக்குள்ளாலேயே வந்து என்னை வந்து எடுத்து போட்டு தூக்கிலே போட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு லாயர் வந்து நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது, செட் ஆகாது. அப்போது டாப் 10 லாயரில் வந்து நான் ஒரு லாயரை வந்து பிடிக்கும், சீனியர் லாயரை வந்து பிடிக்கணும். அப்போ சீனியர் அட்வொகேட்டை பிடிக்கணும். ஆனால் சீனியர் அட்வொகேட் டைரெக்டாக அப்பியர முடியாது. ஒரு ஜூனியர் வந்து வழக்கெல்லாம் போடணும். ஆனால் அவர் ஒரு சீனியர் வர்றதுனால எனக்கு வந்து அங்கே ஒரு ஹியரிங் கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த சீனியர் அப்பியரன்ஸ் என்ன, 1 மணி நேரத்துக்கு 10 லட்ச ரூபா. இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது வயரை வந்து எப்படியாச்சும் ப்ளீட் பண்ண வேண்டும், ஃபைனான்ஷியலி ப்ளீட் பண்ண வச்சால் அவர்கள் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. செல்ஃப் சென்சர்ஷிப் அவருக்கு வந்து அதிகரிக்கும் என்ற அந்த விஷயம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து நரேந்திர மோடியை வந்து ஒரு நரேந்திர மோடிக்கு பெரிய களங்கம் ஏற்படுத்த நபராக இன்றைக்கி வந்து தாப்பர் இருக்கிறார். அவரை வந்து எப்படியாச்சும் நாம் வந்து சிறைபிடிக்க வேண்டும். இதுவரை முடியல. எப்படியாச்சும் அவரை வந்து ஒரு ஜெயிலில் போட்டணும், 10 நாள் ஜெயிலில் போட்டணும். அந்த இது வந்து அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் செய்து கொண்டிருக்கு. சிதம்பரத்தை போட்டாங்க, ஆனால் இவர் இன்னும் போட முடியலன்ற ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கிறது. சார் இப்போ இதையெல்லாம் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து எப்படி எதிர்க்கணும்னு பார்க்குறீங்க? என்ன முறைகளில் எதிர்த்தா இந்த ஒரு தாக்குதல் என்பது மேலும் தொடராமல் இருக்கும்னு பார்க்குறீங்க சார்? கலைஞர் ஒரு வாட்டி எங்கிட்ட சொன்னாருங்க, ஜெயலலிதா வந்து ஹிந்து மேலே கேஸ் போட்ட தருணத்தில் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி ஏன்பா கேஸுக்கு பயப்படுறீங்க, இந்த ஜெயிலுக்கு போகிறது தானே பயப்படுறீங்க, அதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னாரு. ஜெயிலுக்கு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது அப்படிம்பாரு. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு அஞ்சுகிறோம். அதற்காக என்ன ஒரு சமரசத்தையும் நாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். அங்கே தான் நம்ம பிரச்சனை. ஜெயிலுக்கு போகிறதுக்கு உங்களால் பெரிய ஒரு ஃபியர் இல்லை என்றால், பயம் இல்லை என்றால் அப்புறம் பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து சோதனையை போட்டு வீடை சூறையாடிடுவாங்க, வீட்டில் குழந்தை குட்டி இருந்ததுன்னா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா இதே ஒரு மன உளைச்சல் தானே. அப்புறம் உங்களை கொண்டு போய் உள்ள வழி போட்டுருவாங்க. சாப்பாடு மோசமாக இருக்கும். அங்கேயும் இப்போ பெரிய கரப்ஷன் போய் கொண்டு தான் இருக்குது ஜெயிலில். இதை வந்து உங்களால் வந்து தருணம் செய்து வர முடியுமா? இதுதான் பிரச்சனை. இந்தியாவுக்கு இருக்கின்ற பிரச்சனை இதுதான். இந்தியா கூட்டணி கிடையாது. இந்தியா என்ற நாட்டுக்கு இவர்கள் 2 பேரும் மேலே இருக்கிறதுனால, அமித்ஷாவும் மோடி இருக்கிறதுனால வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவர்களை வந்து ஃபைட் பண்ணிக்கணும். இவரும் புள்ளிஸ் தான் 2 பேரும். இவர்களை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா, சிறைக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. சிறைக்கு அஞ்சாமல் இருக்கிறது மட்டும்தான் ஒரு வழியை தவிர வேற ஒரு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. ரைட் சார், ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கு. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.